சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நாராயணா சிவாய நம சிவாய. உடம்பத்துக்குள்ள குழப்பம் எல்லாமே எல்லா மனிதர்களுக்குள்ளே உண்டப்பா. பொதுவாக மக்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், அன்பார்ந்த மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். இந்த விண்ணப்பத்தை கண்டு நீங்கள் புரிஞ்சு ஒரு மனதோட மனதை அறிஞ்சு வாழ்வதற்கு வழிகளை தேடுங்க. மனிதருக்கு மனிதன் நம்பி போவது தப்பு இல்லை. நம்பிக்கையில் வீண் வரையும் வருவது பெரிய தப்பு. நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறத விட நேர அடித்து கொள்வது எவ்வளவோ மேலு. நீங்கள் நடந்துக்கிற முறையும் நடந்துக்கிற வழியும் சரின்னா வாழ்க்கையும் சரியாக இருக்கும். நம்ம போகிற பாதை சரியாக இருக்கணும். போகிற பாதையில் சரியில்லாமல் முள்ளில் போய் மிதிச்சுட்டு நான் நல்லா தானே போனேன், முள் எப்படி கிடந்துச்சின்னு சொல்லக்கூடாது. கண் இருந்தும் குருடாக வாழ்வதற்கு உலகத்தில் நிறைய வாழ்கிறீங்க. இந்த வாழ்க்கையை மாற்றுங்க. முதல்ல சந்தேகம் என்பது குடும்பத்துக்கு ஆகாது. மனைவி கணவனை சந்தேகப்படக்கூடாது, கணவன் மனைவி சந்தேகப்படக்கூடாது. 2 பேரும் சந்தேகத்தால் எத்தனை குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, எத்தனை குடும்பம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, எத்தனை கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க, எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி நடுத்தரில் இன்னைக்கு. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் ஒரு மனமாக வச்சு வாழ்ந்து வாங்க. சந்தேகம் என்பது நோய். இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது. புற்றுநோய்க்கு மருந்து இருக்குது, எய்ட்ஸ் நோய்க்கு மருந்து இருக்குது, தீராத நோய்க்கும் தொத்து வியாதி நோய்க்கும் குஷ்டரோகத்துக்கு கூட மருந்து இருக்குது. ஆனால் சந்தேகத்துக்கு மட்டும் மருந்தே கிடையாது. இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சந்தேகத்துக்கு மருந்தே இல்லை. அது ஒரே ஒரு மருந்து, அடக்கம். உயிரை விட்டால் அதில் மருந்து. அந்த மருந்து பின்னால் உள்ள ஜென்மத்தை தொடரும். முன் ஜென்மத்தை விட்டு பின் ஜென்மத்துக்கு வரும்பொழுதும் தொடர்ந்து வரும். விடாது சந்தேகம். வாழ்க்கையில் போராடு, வெற்றியை கொண்டு வா. வேதனை விடாத, பிரத்தியாரை நம்பாத, ஒன்றை நம்பு, உன் உள்ளத்தை நம்பு, உன் மனிதனுடைய இதயத்தை நம்பு. ஒன்றை நம்பி வாழ்க்கையில் அடி எடுத்து வை. உன் மனைவியை நம்பு, உன் பிள்ளையை நம்பு, உன் மனைவியோட பிள்ளைகளை நம்பு, பேரம்பேத்தியை நம்பு. சந்தேகத்தின் வாழில் போனேன்னா நொந்து போவ. வாழ்க்கையே கடைப்பிடிக்க முடியாது. கடன் சொல்லி போகிற கடன் யாரால் வந்தது? ஒன்னையால் வந்ததான் கடன். கடனை நீ ஆராய்ஞ்சு பார்த்து நீ முடிவான எடுத்து ஒரு நல்ல முடிவெடுத்து நல்ல யோசனையில் நல்ல சிந்தனையில் உட்காந்து சந்தேகம் இல்லாமல் மனைவியும் பொண்டாட்டியும் புருஷமாக உட்காந்து 2 பேரும் உட்காந்து கனம் பண்ணு. 2 பேரும் ஒற்றுமையாயிரு. இந்த கடன் எப்படி அடையுதுன்னு பாரு. எப்படி கடன் அடையுது, எப்படி வழியை வகுக்கலாம், என்ன செய்யலாம் யோசனை பண்ணு. நீ மனைவி சந்தேகப்படும், மனைவி கணவனை சந்தேகப்பட்ட 2 பேருக்கு என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லை. கடன் கூடிக்கிட்டே இருக்கும், வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும். சின்ன மீன் பெரிய மீனை சாப்பிடும், பெரிய மீன் முதலை சாப்பிடும், முதலை என்னத்தை சாப்பிடும்? உலகத்தையே ஒழுங்கிவிடும். இதுதான் கணக்கு. நீ கடனுக்குள் போகாமல் இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்து வெற்றியோட தெளிவான முறையில் ஆராய்ஞ்சி விட்டு கொடுத்து போய் நல்ல ஒரு மனவாட்டி மனவாழ்மை வாழ்ந்து வா. வெற்றியாக இருப்ப. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா.